ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இப்போ என்ன சொல்றாங்கன்னா 3 அலார்ம் பெல்ஸ் வந்து அடிக்குது. ஒரு 30 செகண்ட், 40 செகண்ட், 45 செகண்ட் இன்டர்வல்ல அடிக்குது. அதாவது ஃபர்ஸ்ட் பெல் வந்து 30 செகண்ட்ஸ்க்கு அடிக்கும், செகண்ட் பெல் வந்து 40 செகண்ட் அடிக்கும், அதுக்கப்புறம் 45 செகண்ட் அடிக்கும். அந்த மாதிரி அடிக்குது. இப்போ எல்லாமே என்னன்னா எல்லாமே 4 மணிக்கு, காலையில் 4 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது, அடிக்க ஆரம்பிக்குது. திருப்பி அதோட மறுபடியும் எப்பவுமே அந்த 3 பெல்லும் எப்ப அடிக்கும் அப்படின்னு கேட்கறாங்க. அதான் கொஸ்டின். இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. மோஸ்டா இது வந்து ஒரு பெரிய டஃப்பான கொஸ்டின் கிடையாது, இது ஒரு ஈஸி தான். எல்சிஎம் எடுத்தா போதும், அவ்வளவுதான். ஸோ இதுக்கு எல்சிஎம் நம்ம பண்றோம் அப்படின்னா எல்சிஎம் எடுத்தா நமக்கு 360 செகண்ட் வரும். 360 செகண்ட் மினிட்டா கன்வெர்ட் பண்ணா 6 பண்ணா 6 மினிட் ஆகும். அப்ப பாத்தீங்கன்னா 4 கிடைக்கும், 4 36, 4 40, 5 ஆயிரம். 6 அடுத்த 6 மினிட்லயே அடிக்க ஆரம்பிச்சிடும். ஒரு அது 3 அடிச்சு 6 மினிட்ஸ் கழிச்சு திருப்பி அது 3 அடிக்கும். அப்போ அது அடுத்தது அந்த 6 மினிட்ஸ் 4 6 தான் அதுக்கு ஆன்சரு. ஸோ அப்போ இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் 5th கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து 4-6. நம்ம இதை பார்த்துருக்கோம் கேசி. ஓகேவா? செகண்ட் கொஸ்டின் வந்து இந்த மாதிரி கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா இந்த பர்சன்டேஜ் தான் வச்சு கேட்டாங்கன்னா கொஞ்சம் டஃப் லெவல்ல இருக்கும். டஃப் தான், நம்ம அதை சால்வ் பண்ணி எடுக்கிறதுக்கு டைம் ஆயிடும். ஸோ அப்போனா நம்ம வந்து அதை ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட்ல போடலாம். இது எப்படின்னா, நான் வந்து ட்ரையல் அண்ட் எரர்ல 4மே ட்ரை பண்ணேன். பட் எனக்கு இதுல ஆன்சர் வந்துச்சுன்னு சொல்றதுனால அதை எப்படி வருதுன்னு நான் காட்டுறேன். பட் நீங்களும் இதே மெத்தட் யூஸ் பண்ணி ட்ரையல் போட்டீங்கன்னா, ட்ரையல் அண்ட் எரர் போட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும் ஆன்சர். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா, அவங்க கொடுக்குற பாப்புலேஷன் வந்து 6000. முதல்ல இந்த கொஸ்டின் என்ன சொல்றாங்க அப்படின்னா, பாப்புலேஷன் ஆஃப் பீப்புள் வந்து 6000 இருக்கு. மேல்ஸ் ஃபீமேல்ஸ் 2 பேர் இருக்காங்க, சரிங்களா? மேல் ஃபீமேல் வந்து இப்போ இன்கேஸ் மேலோட பர்சன்டேஜ் 14% இன்க்ரீஸ் ஆச்சுன்னா பாப்புலேஷன், அதே மாதிரி ஃபீமேலோட பர்சன்டேஜ் 22% இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அந்த பாப்புலேஷன் will become 6900 ஆயிடும் அப்படின்றாங்க. அப்போ நம்ம பர்சன்ட் பாப்புலேஷன் வந்து ஃபீமேல் எவ்வளவு எடுத்துக்கணும் சொல்றாங்க. நான் ஆப்ஷன் வந்து எடுத்திருக்கேன், 750 எடுத்திருக்கேன் ஃபீமேல். அப்போ 6000 750 போச்சுன்னா மேல் வந்து எனக்கு 5250 வந்துடும். அப்புறம் வந்து இது வந்து 22% இன்க்ரீஸ் ஆகுது. 22% இன்க்ரீஸ் ஆகுதுன்னா 165 இன்க்ரீஸ் ஆகுது. இது வந்து 14% இன்க்ரீஸ் ஆகுது. 14% இன்க்ரீஸ் ஆகுதுன்னா 735 இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ ஆல்ரெடி எனக்கு 750 இருக்குது, ஒரு இன்க்ரீஸ் வந்து 165, ஆட் பண்ணா 915. ஆல்ரெடி எனக்கு 5250 இருக்குது, இன்க்ரீஸ் வந்து ஒரு 735, ஆட் பண்ணா 5985. இது ரெண்டு ஆட் பண்ணா எனக்கு வந்து 6933 ஆயிடுச்சு. அப்போ என்னுடைய ஆன்சர் வந்து 650. இது வந்து 500 ட்ரை பண்றது ரொம்ப பெஸ்டா இருக்கும். நமக்கு எடுத்தவொடனே தெரியாது இது இதுவா அதுவான்ட்டு. நம்ம ஒரு கால்குலேஷன்ல போட்டா ரொம்ப இது நிறைய டைம் எடுக்காது, குயிக்கா சால்வ் பண்ணிடலாம். நம்ம நார்மலா சால்வ் பண்றதுக்கு இது குயிக்கா சால்வ் பண்ணிடலாம், ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ இது மாதிரி நிறைய கொஸ்டின் சால்வ் பண்றதுக்கு என்னுடைய கிளாஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.